Viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 3 எக்ஸாம்பிள் நம்பர் 3.44 பார்க்கலாம். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் வந்து 17ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷனை எழுதி நம்ம கம்பேர் பண்ணால் ஏபிசியோட வேல்யூ கிடச்சிருது. இப்போது நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. இங்கே மைனஸ் பி வந்துட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 13, ஸோ ப்ளஸ் 13 ஆகிடும். கீழே 1 தான் அது போட தேவையில்ல. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அவங்க கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட், அதாவது ரெண்டு ரூட்டையும் மைனஸ் பண்ணோம்னா 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17. இது செகண்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணி இப்போ எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 17 ப்ளஸ் 13 வந்து 30 ஆகிடும். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 30/2 விச் இஸ் 15 ஆகிடும். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஆல்ஃபா வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 15 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு -2 கிடச்சிருது. ஸோ நம்மளுக்கு ஆல்ஃபா கிடச்சிருச்சு, பீட்டா கிடச்சிருச்சு. இன்னும் நம்ம கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ ஆல்ஃபா வந்துட்டு 15ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்ட்டு பீட்டா வந்துட்டு -2 இஸ் ஈக்குவல் டு சி வந்துட்டு நம்மளோட கொஷின் படி கே டிவைடட் பை ஏ வந்துட்டு 1. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு -30. ஸோ அவங்க கேட்ட மாதிரி கே வேல்யூ மிஸ்ஸிங்க, அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபுல் சம் மறுபடியும் காமிச்சிட்றேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.